மதுரை மத்திய சிறையில் சினிமா பட பாணியில் சிறை கைதி செய்த சம்பவத்தை கண்டு போலீசாரே மிரண்டு போயுள்ளனர். அடுத்தடுத்து போலீசார் நடத்திய அதிரடி விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரை மத்திய சிறையில் 1000த்திற்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் உள்ளனர். நேற்று சிறையில் உள்ள கைதி ஒருவர் செல்போன் பயன்படுத்துவதாக சிறை கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்குள்ள காவலர்கள் கைதிகள் தங்கியிருக்கும் அறைகளில் தனித்தனியாக சோதனை நடத்தினர். அப்போது செல்வபாண்டி என்ற கைதியின் கழிவறையில் மறைத்து வைத்திருந்த சிம் கார்டு, பேட்டரியுடன் கூடிய செல்போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து செல்வபாண்டியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறை கைதிகளான முத்து, இருள் மற்றும் குமார் ஆகிய இருவரும் செல்போனை கொடுத்து மறைத்து வைக்க சொன்னது தெரியவந்தது. பின்னர் 3 பேரிடமும் தனித்தனியே போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை வாடிப்பட்டி நீதிமன்றத்திற்கு முத்து, இருள் விசாரணைக்கு சென்றபோது அவரிடம் குமார் 9000 பணம் கொடுத்து செல்போன் வாங்கி வர கூறியுள்ளார் செல்வபாண்டி. பின்னர் விசாரணை முடிந்த பின் மீண்டும் மத்திய சிறைக்கு திரும்பிய முத்து, இருள் தனது ஆசன வாயில் செல்போனை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சிறை கைதிகளான முத்து, இருள், குமார், செல்வபாண்டி ஆகிய 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி அவர்களிடமிருந்து சிம் கார்டை கைப்பற்றிய போலீசார் அவர்கள் யாருடன் பேசினார்கள் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறை கைதியான முத்து, இருளை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற காவலர்கள் யார் யார் என்பது குறித்தும் அவருக்கு உதவி செய்தவர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மத்திய சிறையில் சினிமா பட பாணியில் செல்போனை ஆசன வாயில் மறைத்து எடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.